கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஜீவவாசனை ஜீவவாசனை பாவி என்னில் வீச செய்யுமே, ஜீவ நாட்களை ஆயத்தம் ஆத்ம மீட்புக்காய் பாரில் எங்கிலும் வாழ செய்யுமே. அருமையான பாடலை பாடின பிரதர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஜீவ வாசனை நம்மில் வீசட்டும், நாம் அநேகருக்கு பிரோஜனமாய் ஒளி வீசுவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்த போகிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்டர்ஸ்க்கும் சபை மக்களுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகிற காரியம் ரொம்ப பேசிக்கான காரியம்தான், ஆனாலும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். ஸோ அதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அநேக வேத வசனங்களை நாம் வாசித்திருப்போம். இது என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்துல இருந்து தான் இந்த நாளில் சிந்திக்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமாகவே சேர்ந்து இந்த செய்தியாகவே இருக்க போகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 Peter chapter 5 and verse 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருப்பதுனா என்ன? அவருடைய பலத்த கரம், வல்லமுள்ள கரத்தை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நிகழ்த்தி இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்னைக்குள்ள தம்பி சொன்னார், தானுவேல், அற்புதத்தை ஆண்டவர் எப்படியாக அவரை வழிநடத்தி வந்தார், தேவன் எப்படியாக அவரை வழிநடத்தி வந்தார் என்று சொன்னதை நாம் கேட்டோம். அதே போலதான் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருப்பது என்றால் என்ன? அவர் என்னை கைப்பிடித்து நடக்கட்டும், அவர் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லக்கூடியதுதான். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அன்பு கூர்வாயாக, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் இப்படியாக பின்பற்ற வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இது இந்த காலத்திலும் நமக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் எங்கே எழுதி வைத்திருக்க வேண்டும்? உன்னுடைய இருதயத்தில் இருக்க கடவுது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, நீ மட்டும் பிரயோஜனப்பட்டா போதாது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. இது என்னுடைய வாழ்க்கையில சில நாட்களாக ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எனக்கு பேசி கொண்டு இருந்த இந்த வார்த்தை. பிரேம், இத்தனை நாட்கள் இப்படியே பிஸியாவே போயிட்டு இருந்தேன்னா எப்போ போதிப்ப
அப்படின்னு சொன்ன வார்த்தையாக இருந்தது. ஸோ நான் தீர்மானித்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல தான் உங்களுக்கும். எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு. தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஸோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் அவருடைய கற்பனைகளை சொல்லித்தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதே போல 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. இன்னைக்கு நம்மளோட கையில் என்ன கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். மொபைல் ஃபோன் தான். நம்ம எதை குறித்து பேசுகிறோம், எதை குறித்து போகிறோம், நீ போகிறப்போ உட்கார்றப்போ எல்லாத்தையும் ஆண்டவரை பற்றி தான் சொல்லணும்னு நம்ம வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை தான் பேசுகிறாரு. நம்ம எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம்? ஊருக்கு போகிறோம், ட்ராவலில் இருக்கோம், பெட்டில் இருக்கோம், தூங்குறோம், உட்காடுறோம். கையில் என்ன இருக்கு? ஃபோன் தான் இருக்கு. இது அடையாளமாக என்ன நம்ம செய்கிறோம்? தேவனுடைய கற்பனைகளை நாம் அடையாளமாக என்ன செய்கிறோம்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆர் வி ட்ரூலி டெலிஜென்ட்லி ஃபாலோயிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட்? இன்னைக்கு காலைல அருமையாக தினேஷ் பிரதர் எடுத்த மெசேஜ், அந்த ராஜா எப்படி அவர் அந்த வேத வசனத்தை அவர் கண்டுபிடிச்சு, பிரமாணத்தை கண்டுபிடிச்சு அதை எப்படியாக ஒழுங்கும் கிரமமாய் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக வேத வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு உவமை மூலமாக நம்ம இந்த நாளுடைய கருப்பொருளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். இது ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 குமாரர்கள். ஓகே, 2 குமாரர்கள் நமக்கு ஒன்று தெரியும். இளையகுமாரன் பற்றி நம்ம அதிகமாக வாசிச்சிருப்போம். இளையகுமாரனுடைய சாட்சியை பற்றி நம்ம வாசிச்சிருப்போம். இது பெரிய குமாரனுடைய சாட்சியை நம்ம பற்றி வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 2 குமாரர்கள் ஒரு தகப்பன்மாருக்கு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்பா வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக அவர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இல்லை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான திங்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தகப்பன்மார் வந்து ஃபஸ்ட்டு போய், தம்பி எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் அங்கே போக வேண்டியது இருக்குது, அதனால் நீ போய் இந்த திங்ஸ் எல்லாம் பத்திரமா, உனக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், அதை பத்திரமா எல்லாத்தையும் வாங்கி கடையில் வாங்கி வீட்டில் வச்சிரு, ஏன்னா ஈவினிங் வந்து அந்த ஈவினிங் மீட்டிங்காக நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் போய் பெரிய மகன்கிட்ட போய் சொல்கிறாரு. பெரிய மகன்கிட்ட போய் சொன்னால், அப்பா உங்களுக்கு தெரியும்ல, ஐ எம் ஸோ பிஸி, எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பாரு என்கிட்டயே தான் சொல்கிறீங்க, அங்கே இன்னொருத்தன் பாருங்க, சின்னவனை பாருங்க, எப்போ பாரு டிவியை பார்த்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சொல்லலாம்ல அப்படின்ட்டு அந்த பெரிய மகன் சொல்கிறான்னு வச்சுக்கலாம். சரின்ட்டு அப்பா வந்து கஷ்டப்பட்டு, சரி இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போய் இளைய மகன்கிட்ட போய் சொல்கிறாரு. இளைய மகன் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்பா போய் சொல்கிறாரு, டே இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஈவினிங் மீட்டிங் இருக்குது, ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீ வாங்கி லிஸ்ட்டு வச்சுருக்கேன், நீ வாங்கி வச்சுரு, இந்த டேபிளில் வச்சுருக்கேன், இதோட கேஷ் இங்கே வச்சுருக்கேன், எல்லாம் இது கவலைப்படாதீங்கப்பா, நோ வெரி ஸ்கூல் டேட் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே,
ஆனா இந்த இளைய மகன் வந்து ரொம்ப மும்முரமா என்ன ஆயிடுறாரு, திரும்பமா அவருடைய டிவி, மொபைல், கேம் இந்த மாதிரி காரியங்களுக்காக அவர் போயிடுறாரு. ஆனா இந்த பெரிய மகன் என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா வந்து எனக்காக எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி, சரி நமக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை போய் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பெரிய மகன் டிசைட் பண்றான். ஸோ நம்ம எப்படியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்ப்போமே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாக நாம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இந்த நாளில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அப்படி செய்கிறவர்களா இல்லை அப்படின்னா இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் திருவசனத்தை நிறைய கேட்குறேன் ஆண்டவரே, அனுதினமும் கேட்குறேன். நிறைய மீட்டிங்ஸ் நான் அட்டன் பண்ணுறேன், திருவசனத்தை நான் கேட்குறேன். நான் இந்த இளையகுமாரன் போல இல்லாம அந்த பெரியவனை போல அது கஷ்டமா இருந்தாலும் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம தீர்மானம் செய்வோமா? சரி, இதெல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம சின்ன சின்ன காரியங்கள்னால எப்படி நம்ம ஆண்டவரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கலாம். எபேசியர். ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், நம்ம வந்து கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாம நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆமென். ஸோ இது பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிறார். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கொலோசியர்ல நம்ம வாசிக்கும்போது இன்னும் அருமையா இருக்கும். இது எனக்கு பிரியம் அப்படின்னு நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அது எனக்கு பிரியமானது என்று நாம் வாசிப்போம். நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, இல்லை திருமணமானவர்கள், பெற்றோர் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் சேர்ந்து தான் இந்த காரியங்கள். ஒருவேளை அவங்களோட தகப்பன்மார் வந்து ஜெபம் பண்ணிட்டியா, ஜெபம் பண்ணியா, பைபிள் ரீட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கும். என்ன இவர் டெய்லி இதே கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க அம்மா வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருப்பா, இந்தந்த காரியங்கள் வந்து உனக்கு நீ கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இதெல்லாம் உன்னோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிரு அப்படின்னா, நானே இவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், ஆனால் அம்மா வந்து எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ கடினமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனா தான் சப்மிசிவ் அண்ட் பி ஒபீடியன்ட், ஒபே பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்குது. ஸோ நம்ம பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க வேணும்னா நம்மளோட டைம், எனர்ஜி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவருடைய கட்டளைகள், என்னுடைய தகப்பனையும் தாயையும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கனம் பண்ணுவேன் என்று நாம் முடிவு பண்ணுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்து பூமியில இறங்கி வந்தும் இந்த மனிதர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று நான் வேதத்தில் வாசிக்கும் போது அது புத்தி கெட்டாத ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு. அவ்வளோ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன் அவர் வந்து இந்த பூமியில வந்து ஒரு மனுஷனுக்காக அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கும் பொழுது அது ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம சில நேரம் நினைப்போம், பிள்ளைங்கள்லாம் நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியாது, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ வல்லமை இருந்தும் அவ்வளோ ஞானம் இருந்தும் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினார். அதே போல் அடுத்த காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியே 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தலைவராய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய நம்ம நியூஸ்ல பார்க்குறோம், ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், உமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வேணும். எங்களுக்கு இந்த ஆண்களுக்கு நீங்கள் என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அதே உரிமை எங்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு நிறைய டிமாண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நிறைய ரைட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் வேதவசனம் எல்லாம் சொல்லுது அப்படின்னா, மனைவியிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்னோட மாமியார் வந்து பயங்கர ஃபெய்த், அவங்க ரொம்ப விசுவாசி, அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் என்னோட மாமனாருக்கு வந்து கொஞ்சம் மனநிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. ஸோ அவர் ப்ராப்பராக மெடிகேஷன்ஸ் எடுக்கவும் மாட்டேன்ட்டு இருந்தார். ஸோ ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ரிஜிடாக இருப்பார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போது வந்து ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அம்மையாருக்கு வந்து ஏதோ ஒரு சிக்னஸ்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆப்ரேட் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பிரதரும் அவங்களோட ஒய்ஃபும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நைட்டு வந்து இவங்க பிரதர் வந்து தண்ணி குடிக்கலாமேன்ட்டு கிச்சனுக்கு போயிருக்கிறாங்க. போனால் இந்த அம்மையார் வந்து, ஆனால் இன்னும் அவங்களுக்கு ஐவி கழட்டலை, ஏன்னா அது கோவிட் டைமுன்றனால சீக்கிரமாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஐவி கழட்டலை, சில பேண்டேஜ் எல்லாம் இருக்குது, அப்படியே வந்து கிச்சனில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மனைவிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன உங்கள் அம்மா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், அந்த அம்மா சொன்ன பதில் என்னென்னா, நான் ரொம்ப கொரட்டை விட்றேன், இந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறதுனால என்னால் தாங்க முடியல, ரொம்ப கொரட்டை விட்றேன்ட்டு உங்கள் டேடி வந்து என்னை கிச்சனில் உட்கார சொல்லிட்டாரு. எப்படி ஆப்ரேஷன் பண்ணி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் அந்த புருஷர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ரொம்ப கொரட்டை விட்ற, நீ கிளம்பி போ, இங்கே இருக்காத அப்படின்னு பனிஷ் பண்ணதுனால அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவங்க போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒபீடியன்! அவங்க ஒரு வார்த்தை கிரம்பிள் பண்ணல. அப்பா சொன்னாரு, நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான்ப்பா, வேற எதுவுமே நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை கேட்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்து அந்த மனைவி வந்து அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அதுக்காக நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அநேக வேளையில் நம்ம எப்படியாக இருக்கிறோம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வருது வீட்டில் அப்படின்றது. மனைவி மாத்திரம் இல்லை, புருஷரும் மனைவியை சபையை எப்படி கிறிஸ்து அன்பு கூர்ந்தாரோ அதே போல தான் நாம் மனைவியையும் அன்பு கூற வேண்டும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதே போல 1 பேதுரு, அடுத்த காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்ம 6ஆம் வசனம் வாசித்தோம், இது 5ஆம் வசனம், அதுக்கு முந்தின காரியம். எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு நிச்சயமா எதிர்த்து நிற்கிறார் பிரியமானவர்களே. ஸோ நம்ம இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் நமக்கு நம்மளுடைய எல்டர்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், நம்மளுடைய மூப்பர்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம்.
தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். நான் கர்த்தர். நான் கர்த்தர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருக்குதா? அப்படின்னா, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா ஒரு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து நில்லு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்களோட முகத்துக்கு வந்து ஹானர் பண்ணு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய சபையில நம்மளுடைய பிள்ளைகள் எப்படியா இருக்கிறாங்க? நிறைய மென்ஸ் மீட்டிங்ல போகும்போது நிறைய நேரம் இந்த டிஸ்கஷன் வரும். பிள்ளைங்க நம்மளை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்றதில்ல, நம்மளை பார்த்தாலே அப்படி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான காரியங்கள்லாம் வந்து எல்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்து நான் கர்த்தர், நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நரைத்தவனுக்கு கண்டிப்பா யூ ஹாவ் டு கிவ் ஹானர். டை அடிச்சிட்டாங்க அதனால வந்து அவங்க வந்து எல்டர் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரியும் யார் வயசானவங்க, யார் முதிர் வயது உள்ளவர்கள், யார் எல்டர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹானர் அவர் எல்டர்ஸ். வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம் தாத்தா, ஸ்தோத்திரம் அங்கிள், எப்படி இருக்கீங்க, போன வாரம் உங்களை பார்க்கலையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இது இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நான் கர்த்தர் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நீட் டு ஹானர் அவர் எல்டர்ஸ். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிவு செய்யலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ம் 6ம். அதுக்கு முன்பதாக நம்ம வாசிக்க வேண்டிய காரியம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆமென். ஸோ ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு வந்து சொசைட்டிக்கும் போகிறோம். ஓகே, தெர் ஆர் பாசஸ், தெர் ஆர் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹவு வி ஆர் ஃபாலோயிங் தட். நம்ம அந்த காரியத்தை எப்படியாக செய்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5, 6. சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமாம். நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா? நிறைய சகோதரிகள் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகியும் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம எப்படி நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? நம்மளுடைய எஜமான்கள், அதாவது நமக்கு வேலை தந்தவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு கபடற்ற நிலைமையில நம்ம செய்ய வேண்டியது தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு தெளிவான வார்த்தையை சொல்றார். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் திரும்ப. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். மனப்பூர்வமாய், பார்வைக்கு ஊழியம் செய்ய வேணாம். பாஸ் வந்துட்டார் அதனால நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்லாம், நான் வேலை செய்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு எப்படியாக ஊழியம் செய்கிறோம், அதை தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக அப்படின்னு இதில் இணைக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய வசனம் அவ்வளோ முக்கியத்துவத்தை நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சொல்கிறது. அது இதில் எனக்கு பிரியமான ஒரு வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்கள் ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கும் ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களால் இருந்தும்
உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே திருப்தியாயிருக்கும். ஆமென். இதுல எனக்கு இந்த போர்ஷன்ல எனக்கு அதிகமாய் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை 18ஆம் வசனம். திரும்பவும் அதை வாசிக்கணும். உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று நம்ம விதத்துல வாசிக்கிறோம். அதாவது பயம்னா அப்படியே பயந்து நடுங்கிறது இல்லை. அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஆர் வி டேக்கிங் சீரியஸ்லி அண்ட் ஹேண்ட்லிங் இட் ப்ராப்பர்லி அப்படின்றது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்லை, இந்த 2ஆம் பகுதி எனக்கு ரொம்ப ஏன்னா இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அவருக்கும் என்னோட பாஸுக்கும் எனக்கும் பயங்கரமாக கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். இப்படி பயங்கரமான காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை வச்சு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீ ஒருத்தன் நல்லவனா இருந்தா நீ நல்லவனா இருக்கிற. ஆனா ஒருத்தர் கடினமா இருக்கிறார் அப்படின்னா நான் உன்னை அங்க வச்சிருக்கிறது எதுக்காக? நீ என்னோட பலத்த கரத்துக்குள்ளாக நீ அடங்கி இருக்கணும். அப்போதான் ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதாகவே இருந்தது. நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்து இரு. எவ்வளவு டஃப்பான எம்ப்ளாயரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான எம்ப்ளாயரா இருந்தாலும் சரி, யூ பி சப்மிசிவ். அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுறார். நம்ம முன்பதாக நம்ம வாசித்த பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நினைச்சு பார்க்கலாம். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு மரணம் எப்போ நேரிடும் நமக்கு தெரியாது. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை கேட்கிறோம், ஆனா அதன்படி நம்ம செய்யறோமா? ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக, ஆண்டவரை நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க, நீங்க என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றவர்களா நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம கிட்ட சொல்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை தாழ்ந்து போறதுனால உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட ஈகோவை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், உங்களோட டைமை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், உங்களோட பவர், உங்களோட அத்தாரிட்டியை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த நாளில் நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதுக்கப்புறம் நீங்க பெருகணும், நான் சிறுகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? இவ்வளோ காலம் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து இருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம், நம்மளுடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நம்மளுடைய பெரியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம். நம்மளுடைய எல்டர்ஸ்க்கு வி ஷுட் பி சப்மிசிவ். அண்ட் நம்ம சொசைட்டிக்கு வரும்போது, நம்மளுடைய ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூட் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டூ இட் அப்ராப்ரியேட்லி ஸோ தட் இட் வில் பி வெல் ப்ளீசிங் டு த லார்ட். ஸோ இந்த காரியத்தை எல்லாம் நாம் மனதில் வைத்து வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே
நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளை தேவன் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக